friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல பர்ஷியன் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டியே வந்து கீழ இருக்கக்கூடிய லேயர் வந்து நல்ல கிறிஸ்பியா நல்ல ஒரு கோல்டன் பிரவுன்ல சூப்பரா இருக்கும். இது வந்து தாடிங் அப்படினு சொல்லுவாங்க. உள்ள இருக்கக்கூடிய ரைஸ் வந்து நல்ல சாஃப்ட்டா இருக்கும். இதுல வந்து நம்ம குங்குமப்பூ சேர்த்து அதை வந்து நல்ல ஃப்ளேவர் பண்ணுவாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குங்குமப்பூ ரெடி பண்ணனும். அதுக்கு நான் எனக்கு வந்து கொஞ்சம் நிறைய குங்குமப்பூ எடுத்துர்க்கேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா பவுடர் பண்ணிரணும். அப்பதான் நமக்கு வந்து அந்த கலர் நல்லா வரும். இந்த மாதிரி பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா இது ஒரு பவுல்ல மாத்திர்க்கேன். இது கூட வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல சூடா இருக்கக்கூடிய தண்ணி, 1/4 கப் சுடு தண்ணி சேர்த்துட்டு இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்போ அடுத்து நமக்கு வந்து தயிர் வேணும். நல்ல கெட்டியான தயிர்ல 4 டேபிள் ஸ்பூன். தண்ணி இல்லாத மாதிரி வடிகட்டி வெச்சுக்கோங்க. அந்த மாதிரி நல்ல கெட்டியான தயிர்ல 4 டேபிள் ஸ்பூன் தயிர் வேணும். 1/4 கப் தயிர். இப்போ அடுத்து நம்ம வந்து அரிசியை வேக வைக்கணும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துர்க்கேன். இது வந்து 300 கிராம் அரிசி. இதை வந்து 2-3 வாட்டி தண்ணில அலசி சுத்தம் பண்ணி ஒரு அரை மணி நேரம் தண்ணில ஊற வச்சிருக்கேன். இப்போ இது வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்துல தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இதுல வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமா உப்பு இருக்கணும். அப்பதான் வந்து அந்த அரிசி வெந்து வரும்போது கரெக்ட்டா இருக்கும் நமக்கு. ஏன்னா மீதி தண்ணி நம்ம வடிகட்டிடுவோம். இந்த மாதிரி மறுபடியும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை உள்ள சேர்த்துட்டு நம்ம வந்து வேக வச்சிடலாம். டக்குன்னு ரெடி ஆகிரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அரிசி நல்லா வெந்து வந்திருக்கு. ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, உடையெல்லாம் இல்லை, கரெக்டாக வெந்திருக்கு. இந்த அரிசியை வேக வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்க. கரெக்டான அளவு உப்பு இருக்கணும். நம்ம வந்து எப்போவுமே சாப்பாடுக்கு செய்கிற அளவுக்கு உப்பு இருக்கணும். அப்போ தான் வந்து இது நல்லா இருக்கும். இப்போ இதுலேருந்து ஒரு பாதி மட்டும் இது ஆறுனதுக்கு அப்புறமா, ஃபஸ்ட்டு சூடாக இருக்கும்போதே நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இதுலேருந்து ஒரு பாதி மட்டும் நம்ம எடுத்து ஒரு பவுலில் மாற்றிருக்கேன். இப்போ இதோட வந்து நம்ம ஒரு 1/4 கப் நல்ல கெட்டியான தயிர் வச்சுருந்தோம்ல, அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம ஊற வச்சிருக்கக்கூடிய குங்குமப்பூலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும், ஒரு பாதி இப்போ நம்ம சேர்த்துப்போம், மீதி பாதியை வந்து நம்ம அப்புறமா சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நம்ம இதை வந்து நல்லா மெதுவாக கலந்து விடணும். இந்த மாதிரி நம்ம தயிர் சேர்த்து பண்ணும்போது சாதம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு புளிப்பு சுவையும் இருக்கும். நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் ஒரு பாதி மட்டும் எடுத்து நம்ம இந்த மாதிரி கலந்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வேக வைக்கணும். நம்ம வந்து பிளேனாகவும் பண்ணலாம். பிளேனாக பண்ணும்போது கீழே இருக்க ஃபுல் லேயருமே வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் நல்ல கிறிஸ்பியாக வரும். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் மட்டும் உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நம்ம பிளேனாக பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப மெல்லிசாக வெட்டிடக்கூடாது, நமக்கு வந்து கொஞ்சம் குண்டாக தான் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எந்த பேனில் பண்ண போகிறோமோ அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துக்கோங்க, வெண்ணெய். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த வெண்ணெயும் எண்ணெயும் லைட்டாக சூடானதும் இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு, இது வந்து ஆப்ஷனல் தான். உருளைக்கிழங்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து டேரெக்டாக இது மேலே வெண்ணெய்க்கு மேலே வந்து அரிசி சேர்த்துடலாம். இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு இருக்கும்போது தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மறுபடியும் ஃப்ளிப் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு, அப்போ தான் அந்த உருளைக்கிழங்குல வந்து அந்த உப்பு வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தயிர் சேர்த்து கலந்து வச்சுருக்கோம்ல, அந்த பார்ட்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்க போகிறோம். அதை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே நம்ம வந்து எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு லேசாக அழுத்தி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் வச்சுருக்கக்கூடிய அந்த ஒயிட் ரைஸ், அதனால் இந்த மாதிரி கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மறுபடியும் இந்த ஒயிட் ரைஸை வந்து ஃபுல்லாக லேயர் பண்ணிவிட்டு கொஞ்சம் அழுத்தி வச்சிடலாம். வச்சுட்டு இது மேலே வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம மீதி வச்சுருப்போம்ல அந்த குங்குமப்பூ தண்ணி, அதை வந்து சேர்த்துடலாம். இந்த குங்குமப்பூ தான் இந்த ஃப்ளேவரிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதை வந்து நம்ம மறுபடியும் வேக வைக்கணும். நல்ல ஒரு அடிகனமான பேனை எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கீழே கரியாமல் இருக்கும். அப்படி இல்லைனா நம்ம வந்து பிரியாணியெல்லாம் பண்ணுறப்போ கீழே வந்து ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே பேன் வச்சு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சம் தீயை குறைச்சிட்டு மீடியம் லோவில் ஒரு 20லேருந்து 22 நிமிஷம் போல் வச்சுக்கோங்க. அப்போ தான் கீழே வந்து அந்த க்ரஸ்ட் வந்து நல்லா ஃபார்ம் ஆகும். நான் வந்து மீடியம் லோவில் ஒரு 25 நிமிஷம் போல் வச்சுருந்தேன். சிம்மை விட கொஞ்சம் அதிகம், மீடியமை விட கம்மி. அந்த ஓரங்கள் வந்து லேசாக ஒரு ஸ்பூன் வச்சு லூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து கவுத்த போகிறோம். இந்த மாதிரி கவுத்தும் போது பாருங்கள், இதுதான் வந்து ரொம்ப ஸ்பெஷலே இந்த டிஷ்ஷுக்கே. கீழே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். இந்த உருளைக்கிழங்கு நம்ம சேர்க்கலாம், மொத்தத்துலேயுமே நமக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இது உருளைக்கிழங்கு வந்து ஆப்ஷனல் தான். நம்ம வந்து சேர்த்தும் பண்ணலாம், சேர்க்காமல் பண்ணுறதுனாலும் ஓகே தான். அந்த உருளைக்கிழங்கு சேர்க்காத லேயர்லாம் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இது மேலே வந்து கொஞ்சம் நட்ஸை வந்து நம்ம நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். நட்ஸ், அப்புறமா வந்து கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம், அதையும் சேர்க்கும்போது அது சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது உள்ளே வந்து அந்த தயிரோடு சேர்த்த அரிசி சேர்த்ததுனால அது நல்லா சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும்.
சடா, அவ்வளோதான், நம்மளோட பர்ஷியன் ரைஸ் ரெடியாக இருக்குது. வெளியே இருக்கிற அந்த க்ரஸ்ட் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து அந்த தயிரோடு சேர்த்ததுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது பாருங்கள். இது கூட வந்து நம்ம ஏதாவது கிரேவியெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.